राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय। हरि सर्वोत्तम வாயு ஜீவோத்தம. ரொம்ப அழகான ஒரு நாள் இன்று. மத்வ நவமி அப்படின்னு மத்வ சம்பிரதாயத்தில் விசேஷமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள். ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் உடுப்பியில அனந்தேஸ்வரர் சன்னிதானம், அந்த இடத்துல தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பகவத் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் மேல அப்படியே புஷ்ப மழை பொழிஞ்சது. அந்த புஷ்ப மழையை விளக்கி பார்த்தா அந்த இடத்துல மத்வர் இல்லை. மத்வர் இன்றைய தினம் உடுப்பி அனந்தேஸ்வரர் கோவிலிலிருந்து பத்ரிகாசிரமம் போனா அப்படின்றது நிரூபணமான ஒரு நாள். மத்வ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் மத்வாச்சாரியார் இன்றும் பத்ரிகாசிரமத்திலே இருக்கார் அப்படின்னு தான் அபிப்பிராயம். இப்ப எப்படி ஆதிகுரு சங்கராச்சாரியார் கேதார்நாத் கோவில் பின்னாடி அப்படியே போனார் அப்படின்னு சொல்றோமோ, எப்படி சுவாமி ராமானுஜருடைய திருமேனி ஸ்ரீரங்கத்துல தானான திருமேனியாக இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் உடுப்பியில இருந்து மறைந்துனா கண்களுக்கு மறைஞ்ச அவரோட சரீரம் யாருக்குமே கிடைக்கலன்னா அவர் தான் பத்ரி போயிட்டார் சரீரத்தோட. பத்ரிகாசிரமத்துல இருக்கார் அப்படின்னு. பீஷ்மாஷ்டமிக்கு அடுத்த நாள் ஞாபகம், ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மத்வ நவமி, இதெல்லாம் லைனா வரும். நாளைக்கும் விசேஷமான ஒரு நாள், ரொம்ப விசேஷமான ஒரு தசமி. நமக்கு அழகா சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தை அனுபவிச்சுருக்கோம். சமர்த்த ராமதாசர் எப்படி ஹனுமத் அவதாரம் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஸ்ரீமன் மத்வாச்சாரியாரும் ஹனுமத் அவதார் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. ஹனுமான், பீமன், மத்வர், இப்படிதான் மத்வ சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டது. சமர்த்த ராமதாசர் சொல்லும் பொழுது ஹனுமத் அவதார், வாயு, ஹனுமத், பீம, மத்வர் அப்படின்னு அவருடைய விஷயங்கள். சமர்த்த ராமதாசர்
அங்கங்க உட்கார்ந்து தியானம் பண்றார். ராமராஜ்யம்ன்ற ஒரு விஷயத்தை, ஒரு லட்சியத்தை அடிப்படையா கொண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப பெரிய காரியம் அது. குருவினுடைய மனசுக்குள்ள எப்பேற்பட்ட கருணை இருக்கு, எப்பேற்பட்ட ஸ்ரத்தை இருக்கு, எப்பேற்பட்ட முயற்சி இருக்குன்னு நம்மாலே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. உலகத்தையே புரட்டி போடுற ஒரு காரியத்தை அவர்கள் பண்ணிட்டு இருக்கா. அவ பண்ணக்கூடிய காரியங்களுடைய விஷயங்களுடைய ஆழம் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. சமர்த்த ராமதாசர் அன்னைக்கு விதைச்ச விதை 500 வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கு ராம்லல்லாவை பார்த்துட்டு இருக்கோம்னா, 500 வருஷமும் ராமனை இந்த பூமியில தியானம் பண்றதுக்கும் ஜபிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்குமாக ஒரு பேஸ் அவர் கொடுத்துட்டு போயிருக்கார். அதனாலே ராம விஷயம் இருந்தது. அதனாலே இன்னைக்கு ராமர் கோவில் கட்டியிருக்கோம். 500 வருஷமா ராமனை யாரும் மறக்கல. எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? அங்கங்க மடங்கள், அங்கங்க கோவில்கள், முக்கியமா அனுமார் கோவில்கள். அந்த ஜனங்களுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் சொல்லி கொடுத்து பெரிய காரியம். சாஃபல்ல ஒரு ராம் மந்திர், ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் ஒரு பக்கமா ராமராயா ராமராயா ராமராஜ்யம் வரணும், நல்ல ஒரு க்ஷத்ரிய வீரன் வரணும், அந்த க்ஷத்ர தர்மத்தோட அவன் இந்த பாரத தேசத்துக்கான எல்லா காரியத்தையும் பண்ணணும் அப்படின்னு தபஸ். அவருடைய தபஸே நம்முடைய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கிடைச்சிட்டான். இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் படி நாளைக்கு தான் சிவ ஜெயந்தி. மகாராஷ்டிராலெல்லாம் நாளைக்கு தான் லீவு. நேற்று கூட கேட்டிருந்தேன், சிவாஜி மகாராஜாவினுடைய ஹிந்து தர்மப்படி என்ன மாசம் என்ன திதி அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, இருந்தாலும் நாளைக்கு சொல்றேன். என்ன ஏன்னா நாளைக்கு அவருடைய இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கு அவருடைய சிவ ஜெயந்தி திதியை அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ சமர்த்த ராமதாசர் சிவாஜி மகாராஜாவினுடைய வீரம் எல்லாம் அவருக்கும் தெரியறது. அவர் தான் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காரு. அதே சந்தர்ப்பத்தில் சிவாஜி மகாராஜாவும் சமர்த்த ராமதாசருடைய காம்பீரியம், அவருடைய செயல்கள் எல்லாத்தையும் கவனிச்சுருக்கார். அது ரெண்டு பேரையும் கவனிச்சுட்டு இருக்கார்கள். அது ரொம்ப அழகு. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ராஷ்டிரம், ஹிந்து ராஷ்டிரம், ஸ்வராஷ்டிரம், ஸ்வராஜ்யம்ன்ற ஒரு புள்ளியில் அவ சேர்ந்திருக்கா. ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரை பற்றியுமே ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய விஷயங்களை சேகரிச்சுருக்கா. ரெண்டு பேரும் மகா கெட்டிக்காரர். ஸோ அப்போ சிவாஜி மகாராஜா அந்த மோரே அவனெல்லாம் ஜெயிச்சுட்டார் அப்படின்னா செம்ம சந்தோஷம் சமர்த்த ராமதாசருக்கு. இந்த குருவுடைய சந்தோஷம் இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி. நான் பார்த்துருக்கேன். அது உங்களுடைய சின்ன சின்ன வெற்றிகள், உங்களுடைய சின்ன சின்ன முன்னேற்றங்கள், உங்களுடைய அழகான பக்குவங்கள், உங்களுடைய அழகான பக்தி அனுபவங்கள், அதில் இந்த செலிப்ரேஷன் குரு தான். நிஜமாக சரியா சொல்லட்டுமா, உங்களை என்னைக்குமே செலிபிரிட்டியா பார்க்குற ஒரே ஒருத்தர் குருஜி மட்டும்தான். குரு தான் சத்தியமா. நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் குருவை நாம செலிபிரிட்டியா வச்சுட்டு இருக்கோம். நோ வே. குரு ஒவ்வொருத்தரையும் அவளுடைய விஷயத்துல செலிப்ரேட் பண்ற விதம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் நீங்களா புரிஞ்சுட்டா உண்டு.
அப்ப கூட காட்டிக்கவே மாட்டா. ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா, நாரத மகரிஷி துருவன் 2 சந்தர்ப்பத்தில் அவன் பெருமையை பேசுறார். ஒண்ணு அவனை தபஸ் பண்ண சொல்லிட்டு அவன் நினைச்சு வருத்தப்படுற அவனுடைய அப்பா, நாரதரோட அப்பா பேர் என்ன கண்டுபிடித்து சொல்லுங்க. அவர்கிட்ட போய் அப்பா உன் பிள்ளை ஜெயிச்சுட்டு வருவான்ப்பா, உன் பிள்ளை பகவானை பார்த்துட்டு வருவான்னு சொல்லி அவன் அப்பதான் தபஸ் பண்றான். அப்பயே அவனை பத்திய ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னவர் நாரதர். அதே மாதிரி நாரதர் துருவ சரித்திரத்தை தானே உபன்யாசம் பண்றார். எங்க யார்கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லலாம்? கண்டுபிடிக்கும். துருவனோட அப்பா பேர் என்ன, துருவனுடைய வைபவத்தை நாரதர் எந்த இடத்துல யாரிடத்துல பிரபாவமா சொன்னார். அவ்வளவு அழகா பேசுறார் நாரதர். அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவனை ஒரு செலிபிரிட்டியா பேசுறது நாரத மகரிஷி. தன்னை பத்தி பேசும்போது நான் சாதாரண வேலைக்காரி பிள்ளைப்பா, குரு கிருபையினால மேல வந்தவன், அவ்வளவுதான் முடிச்சுடுறார். ஆனா துருவனுடைய சரித்திரம் அவ்வளவு சாரமா பேசலாம். நிஜமாவே அந்த சிஷ்யர்கள் பெண்களா இருக்கா, ஹோம் மேக்கரா இருக்கான்னா யுவர் எ குவீன் அப்படின்னு சொல்லுவா. வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பாருங்க சந்தோஷமா இருக்கு. பகவான் உனக்கு அப்படி ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கான், பகவான் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான், பகவான் அந்த ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கான், குட் குட் கேர்ள் அப்படின்வார். அவன் குட் பாய் அப்படின்னு சமத்து. உங்களை கொண்டாடுறத உங்க குரு மாதிரி யாராலையும் முடியாது. வெளியில வார்த்தைகளாக வருதோ இல்லையோ, ஹிருதயத்துல அப்படி கொண்டாடுற. அதே மாதிரி நீங்க பைத்தியகாரத்தனம் பண்ண அகம்பாவத்தை இருந்தா குருவை மாதிரி உங்களை கண்டிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது. 2 எக்ஸ்ட்ரீம். எரிமலையும் அவர்தான், பனிமலையும் அவர்தான், அவ்வளவுதான். ஸோ இப்ப சிவாஜியினுடைய அந்த வெற்றியை கொண்டாட சமர்த்த ராமதாசர் ஒரு கடுதாசி எழுதி அனுப்புறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரித்திரங்கள்ல சில பேர் இது ஒத்துக்கிறா, சில பேர் இது ஒத்துக்கிறது இல்லை, சில பேர் வாவ் அப்படின்னு கொண்டாடுறா, நிறைய உண்டு வச்சுக்கோங்க. பட் நம்ம கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ல ரொம்ப அழகா இருக்குது. அது கதாசி எழுதுறார். நிஜமாவே நம்மளை ஒரு சிஷ்யனாக சிஷ்யையாக ஏத்துக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குருநாதர் தான் செய்யறார். அது நிறைய பேருக்கு புரியறதில்லை. குருதான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். நாமஜபத்துக்கா இருக்கட்டும், பக்திக்கா இருக்கட்டும், நம்மளை பக்குவப்படுற குருதான் இனிஷியேட்டிவ். பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். செயல் நன்றாக திருத்தி, அந்த செயல் நன்றாக திருத்துறதுன்றது பெரிய வேலை. நீங்க கோஆபரேட் மட்டும் பண்ணா போதும். அதுவே பல பேர் பண்ண மாட்டான். அதுலேயுமே ஒரு ஈகோ, அகம்பாவம், தற்பெருமை, நான் நாமஜபம் பண்ணேன், என் பலம், என் கூட இருக்கிறவாள்லாம் அப்படி, மற்ற குருலாம் அப்படி, மற்ற சத்சங்கம் எப்படி, மற்ற விஷயம் எப்படி நான் சொல்லுவேன். அப்போ அவங்க குரு மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்றது உங்களுக்கு நிரூபணம் ஆயிடும். அதனால ஒன்றும் நஷ்டம் இல்லை யாருக்கு, குருவுக்கு. ஸோ இப்போ சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுக்கு ஒரு கடிதாசி எழுதுறாரா, ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு. பியூட்டிஃபுல்லா மராட்டி எழுதுறார். சாதாரணமா மகாத்மாக்கள் பெருசா யாரையும் கொண்டாட மாட்டார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அவ்வளவு வசதியா கொண்டாடுறோம்னா அப்ப எவ்வளவு ஒர்த்தா இருப்பா. பெரிய காரியங்கள் நீங்க பண்ண மகாத்மாக்கள் உங்களை கொண்டாடுற மெத்தடே வேற. நிச்சயாச்சா மகாமேரு பகு ஜானாசி ஆதாரு அகண்ட ஸ்திதி அகண்ட ஸ்திதிச்சா நிர்தாரு ஸ்ரீமந்த யோகி பரோபகாராச்சியா ராசி உதண்ட கடுதி ஜயாசி தயாச்சே குணம் மகத்வாசி
துளனா கைச்சி நரபதி ஹயபதி கஜபதி கடபதி பூபதி ஜலபதி. ரொம்ப அழகா இருக்கு. மகாமேரு போல ஒரு விஷயத்தை நிச்சயம் பண்ணிட்டாருன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாராம் சத்ரபதி சிவாஜி. அவ்வளவு அழகா ஒரு எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஆதாரம் உடையவர், ஐஸ்வர்யம் உடையவர், யோகி, பரோபகாரி. நரபதி, நரர்களுக்கு பதியப்பா நீ. ஹயபதி, ஹயன்னா குதிரை, அவ்வளவு குதிரைகள் வச்சிருக்காய் நீ. கஜபதி, யானைகள் வச்சிருக்காய். நரபதி ஹயக்ரீவன்றோம் இல்லையா, ஹய ஹயவதன, ஹயன குதிரை. நீ மனிதர்களுக்கு பத்தி, குதிரைகளை ஓட்டுறதுல பத்தி, குதிரைகளை வச்சிருக்கிறத பத்தி, யானைகளை மெயின்டைன் பண்றதை பத்தி நிஜமாவே சத்ரபதி சிவாஜியினுடைய ராய்கடில் அவ்வளவு விசேஷமா யானைகள்லாம் உண்டு. நரபதி ஹயபதி கஜபதி கடபதி பூபதி ஜலபதி கடுபதி. கட அப்படின்னா கோட்டை, நிறைய கோட்டைகளா கேப்சர் பண்ற கட, ராய்கடுலாம் சொன்னது அந்த மாதிரி. கடபதி. பூபதி, அகண்ட பூமண்டலத்துடைய நிஜமாவே மராட்டா சாம்ராட். ஜலபதி, ஜலபதி. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி மகாராஜாவுக்கு இந்த கப்பற்படையில ரொம்ப விசேஷம், ஆனால் அதுலேயும் அவர் பதி. புரந்தர ஆணி சக்தி பிருஷ்டபாகி, நல்ல சக்தி உடையவர். யசவந்த கீர்த்திவந்த சாமர்த்தியவந்த வரதவந்த புண்ணியவந்த நீதிவந்த. எவ்வளவு குஷியானால கொண்டாடுவார்ல. எப்பயுமே புகழ் உடையவர்ப்பா நீ, உனக்கு எப்பவுமே புகழ்ச்சி உண்டு, எப்பவுமே உனக்கு கீர்த்தி உண்டு, எப்பொழுதும் நல்ல சாமர்த்தியம் உண்டு, எப்பொழுதும் பகவானுடைய வரம் உண்டு. நீ உனக்கிட்ட எப்பயுமே புண்ணியம் உண்டு, உனக்கு நல்ல நீதியும் உண்டு. ஜானதா ராஜா ஆச்சாரசீல விசாரசீல தானசீல தர்மசீல. ஆச்சாரசீலன் நீ, விசாரம் பண்றத சீலன் நீ, தானத்துல சீலன் நீ, தர்மத்துல சீலன் நீ. சர்வஜபனே சுஷீல, நல்ல குணவான், நல்ல சுஷீல குணம் உடையவன். சூர கிரியேசி தத்பர சாவதபனே நிருபவர், நல்ல சூரன் நீ. துச்ச கேலே தீர்த்த கஷேத்ரே மோடினி. தீர்த்தங்கள் கஷேத்திரங்கள் இதெல்லாம் உடைச்சு நாசம் பண்ணிட்டார். பிரம்மஸ்தானே பிருஷ்டஜாலி சகால பிருத்திவி ஆந்தோளலி. பிராமண தர்மம் எல்லாம் நஷ்டமா போயிடுத்து. தர்ம கேலா தேவ தர்ம கோபிராமண, இது எல்லாத்தையுமே நஷ்டப்படுத்திட்டார். கராவய சம்ரக்ஷண ஹிருதயஸ்த ஜாலா நாராயண. நாராயணனுடைய சங்கல்பத்தினால பிரேரணா கேலி உதண்ட பண்டித புராணிக்க. அவனுடைய சங்கல்பத்தினாலே, அவனுடைய நிச்சயத்தினாலே, பிரேரையினாலே கவீஸ்வர யாக்ஞிக வைதீக தூர்த்த தார்க்கிக சபா நாயக்க துமச்சா தாயி யா பூமண்டலாசே தாயி. உன்னை பூமண்டலத்தை சரி பண்றதுக்காக அனுப்பியிருக்கா. தர்மரக்ஷி ஐசா நாகி மகாராஷ்டிர தர்ம ராகிலா காகி. மகாராஷ்டிரத்தினுடைய தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காக நீ வந்திருக்காய். தும்ஹா காரணே ஆனீகஹி தர்ம கிருத்தியே சாலதி ஆசிரித ஹோவுணு கித்யேக ராகதி. தன்ய தன்ய தும்சி கீர்த்தி. நான் எல்லாத்துக்கும் வேர்ட் பை வேர்ட் சொல்லலை, அப்படியே வாசிக்கிறேன், சிலதெல்லாம் சொல்றேன். தன்ய தன்ய தும்சி கீர்த்தி. அப்பா உன் கீர்த்தி, துமச்சி கீர்த்தி தன்ய தன்ய.
அஹோ சந்திரபாக தன்ய தன்ய அப்படின்னு துக்கார மகாராஜ மாதிரி தன்ய தன்ய துமுச்சி கீர்த்தி விஸ்வி விஸ்தாரலி கித்யேக துஷ்ட சம்ஹாரிலே. துஷ்ட சம்ஹாரம் பண்றதுக்காக நீ வந்திருக்க, உனக்கு அப்பேற்பட்ட கீர்த்தி இருக்குப்பா. கித்யே காசி தாக்க சுடலே கித்யே காசி ஆஸ்ரய ஜாகலே शिव कल्याण राजा तुमचे देशी वास्तव्य केले. शिव कल्याण राजा शिवराजा शिव कल्याण राजा कुंजर मंगलंगल निरंजवनप्पाणी शिव कल्याण राजा तुमचे देशी वास्तव्य केले परंतु वर्तमान नहीं घेतले तृणानुबंधे कृणानुबंधे विस्मरण जाहले कायनेनो सर्वज्ञ मंडली धर्ममूर्ति नी धर्ममूर्ति अप्पा सांगणे काय तुम्हा प्रति धर्म संस्थापने ची कीर्ति सांभाळली पाहिजे उदंड राजकारण तटले तेने चित्त विभागले प्रसंग नसता लिहिले क्षमा केली पाहिजे. பா நீ அவ்வளோ பெரியவன்பா. அகண்ட இந்து சாம்ராஜ்யத்திற்காக வந்தவன் நீ. ராஜாவுக்கு எதெல்லாம் எழுதணும்னா ராணுவத்தை உத்தேசிச்சு கடுதாசி எழுதணும். மன்னிச்சுக்கோங்கோ, எனக்கு எந்த விதமான உத்தேசமும் இல்லாமலேயே அந்த கடுதாசி எழுதணும். அதாவது ராஜாவை கொண்டாடினா ஏதான தனதானியங்கள் கிராமங்கள் இதெல்லாம் தானே கிடைக்கும். இவருக்கு அந்த உத்தேசம்லாம் இல்லைப்பா. உன்னோட கீர்த்திக்கு வந்து நான் கேட்கணும், ஆனால் நான் கேட்கல, அதனால க்ஷமா அப்படின்ற என்ன ஒரு பிரீச்சி இல்லையா? மாதிரி அந்த குரு பிரீத்தி அதுக்கு சமானமா நீங்க எதை கொண்டு வைப்பாய்? அது நீங்க புரிஞ்சிருந்தாலே உங்க ஜென்மா பூர்த்தி ஆயிடுது. உலகத்திலேயே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் குரு பிரீத்தி. தேங்காய் மாதிரி வெளியில அவ்வளவு கடினமா இருக்கும், பலாப்பழம் போல முள்ளு முள்ளா இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த தேங்காவினுடைய ருச்சி, இளநீருடைய அழகான எனர்ஜி பூஸ்டரான நாரியல் பானி, கோகனட் வாட்டர், டெண்டர் கோகனட், என்ன வேணா சொல்லுங்க, அதான் குரு. அனுபவிச்சிருக்கேன். என் குருஜி அம்மாலாம் வெள்ள பலாப்பழம் மாதிரி முள்ளு. நான் உள்ளுக்குள்ள என் குருதான். அசாத்தியம் அசாத்தியம். அதனால பாக்கியம். இந்த கடுதாசியை எழுதி அனுப்பிட்டார் சமர்த்த ராமதாஸ். ஐ வாண்ட் டு மீட் யூ. படிச்சோடனே சிவாஜி மகாராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா தன்னை கொண்டாடுறாருலாம் கிடையாது. ஏன்னா அந்த சமர்த்த ராமதாசர் வந்து சிவாஜிக்கு ஆசீர்வாதமா தான் சிவாஜி எடுத்துக்கிறார். எப்படி? நரபதி, ஹயபதி, கஜபதி, கடபதி, பூபதி, ஜலபதி, இதெல்லாத்துக்கும் நீ பதி ஆயிடு அப்படின்னு எடுத்துக்கிறார். யஷ்வந்த, கீர்த்திவந்த, சாமர்த்தியவந்த, வரதவந்த, புண்ணியவந்த, நீதிவந்த, அதெல்லாம் உனக்கு யசஸ்ரீ பவ அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். அவர் இன்னொன்று சிவாஜி எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நாராயணனுடைய பிரேரணையினாலே நீ இந்த காரியத்தை பண்றாய், உன் கூட நாராயணன் இருக்கான், மகாத்மாக்கள் இருக்கா, சத்சங்கம் இருக்கு, எல்லாம் நீ சாதிப்பாய். சிவாஜி மகாராஜாவுடைய அதை எடுத்துக்கிற விதம் வந்து அவர் எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. தன்ய தன்ய. அப்ப இவ்வளவு பெரியவர், இவரை நான் பார்த்தே ஆகணும். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யார் பண்ணுவா? மனசு நிறைஞ்சு போயிடுது அவருக்கு. சிவாஜி மகாராஜ் சொல்லி கூட அந்த ப்ரைடே கிடையாது.
ப்ரைடே கிடையாது சிவாஜி மகாராஜாவுக்கு. என்ன ஒரு ராஜா இல்லையா? நாம் அடைந்த பாக்கியம் சிவாஜி மகாராஜா என்னும் ஒருத்தன் நமக்கு கிடைச்சான். நாளைக்கு தான் இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த். சிவாஜி மகாராஜா ஒரு கடவுளா செய்தியாச்சு. தன்ய தன்யம் உங்களை சேவிக்க வரேன். ரெண்டு பேரும் மீட் பண்ண போறா. மீட் பண்ணவே மாட்டேங்கிறாள்ல, தெரியல. நாளைக்கு மீட் பண்ணுவாளா இருக்கும். ஏன்னா நாளைக்கு அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்ல, குருவோட செலிப்ரேட் பண்ணிடுவோம். ரைட்? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज की जय. राधे कृष्णा.